ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. மறுபடியும் இந்த ஃபோன் கால் வந்துச்சு. ஐயோ மறுபடியும் ஃபோனா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. எல்லாருமே வெறிகுண்டு காத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ரயான், அருண், ராணவ், அதுக்கப்புறம் மஞ்சரி, ஜாக்லின், ஏன்னா இவங்களாம் யாருமே எடுக்கவே இல்லை. பவித்ரா. ஆனால் வெறிகுண்டு காத்துட்டு இருந்தது ரெண்டே பேர், ரயான், அருண். ஏன் அப்படின்னா ரயான் எடுத்து மஞ்சரிக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறதா ஒப்பந்தம். இவர் வந்துட்டு அருண் எடுத்து ஜாக்லின் கொடுக்குறதா ஒப்பந்தம். ஆனால் ஜாக்லின் வந்து சொன்னவொடனே இந்த ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து இதுதான் லாஸ்ட்டு ஃபோன் கால் டாஸ்க்குன்னு சொன்னவொடனே லைட்டாக பேக் அடித்தார். அப்போது இல்லை நீ எனக்கு கொடு, நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் சொன்னாங்க. என்ன சொன்னார் பிக் பாஸ் அப்படின்னா, செம்ம டாஸ்க், பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு, ஆனால் பிரெயின் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு. என்னென்னா ஒரு பக்கம் சின்ன பால், ஒரு பக்கம் பெரிய பால், ஆனால் கலர் வேறு வேறு. ஒரு பக்கம் பச்சை, இன்னொரு பக்கம் ரெட்டு, இப்படி மாறி மாறி நம்ம அது வந்து 150 செகண்ட்குள்ளே முடிக்கிறோம். ஜாக்லின் கிட்ட சொன்னார். ஓகே, ஜாக்லின் என்ன பண்ணாங்க, வின் பண்ணால் உனக்கு 2 பாயிண்ட் எடுத்துக்கோ, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுச்சு. ஆக்சுவலாக அதான் சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஏன்னா 0லேருந்து தப்பிக்கணும் 2 பேருமே. அதுக்காக போனாங்க, உள்ளே போனாங்க. செம்ம ஸ்பீடாக விளாட்றாங்க, வெறித்தனமாக விளாட்றாங்க. அட்டா எப்பா என்ன 5 செகண்ட் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. நடுவில் வேறு வந்துட்டு அருண் வேறு வந்துட்டு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிறுத்திட்டார். அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு எஸ் என்ன வின் பண்ணுறாங்க மாதிரி ஒரு கத்துறாங்க. நம்மளுக்கு சந்தோஷம்ப்பா, எப்படி முடித்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோட்டில் வந்துட்டு இதான் கடைசி டாஸ்க்கு, 0ல் இருக்கவங்களாம் வந்துட்டு விளையாடக்கூடாது சொன்னோடனே அதில் ஜாக்லின் பேரும் அருண் பேரும் இருந்துச்சு. ஒன்றுமே புரியலையே. ஒரு அடுத்தது ஏதாவது ஒரு டாஸ்க்கு வந்துட்டு 9வது டாஸ்க் முடிஞ்சிடும், 9வது டாஸ்க்குன்னு ஒன்று ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்களோ அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் தெரியுது என்னது, பாலை ஒரே சேர அப்படி மாற்றிட்டே இருந்தவங்க கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப வந்துட்டு எடுத்த இடத்துலையே மற்ற பாலையில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரைட்டில் வந்துட்டு ரெட் கலர் பாலும் லெஃப்ட்டில் வந்து பச்சை கலர் பால்னால் முதல்ல கரெக்டாக எடுத்து போட்டு திரும்ப அதே இடத்துலையே வச்சிட்டாங்க. ரைட்டில் ரெட் பாலே வச்சிட்டாங்க, இதில் வந்து க்ரீன் பாலை வச்சிட்டாங்க. பாவம் நொந்து போய் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் முத்துக்குமர் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு. எடுத்து போட்ட பாலான்னு திரும்ப ரிட்டர்ன் பண்ணி அருணுக்கும் ஒன்றும் புரியாமல் கடைசியில் இவங்க வின் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸோட அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு புகழாரம் சொல்லிட்டார், யூ ஆர் த சூப்பர் உமன் அப்படின்ட்டார். அப்புறம் பார்த்தா ஜாக்லின் அங்கே போய் நில்லுங்க அப்படின்னாரு. இவங்க போய் அந்த மார்க்கில் போய் நின்னாங்க. எந்த பக்கம் எந்த பால் மாறுந்துச்சு அப்படின்னு கேட்டார் பாருங்க காலி. ஐயோன்னு அதோட ஆரம்பிச்சு தான். ஸோ இந்த டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சு அமுச்சு விட்டாப்புல. பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஸோ டிக்கெட்டு ஃபைனல் கடைசி வரைக்கும் 0லேயே இருக்காங்க. இவங்களும் அருணும், விஜய், விஷாலும், பவித்ராவும். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். செம்ம டஃபாக விளையாண்டாங்க, ஆனால் பிரெயின் ஆக்டிவிட்டி சூப்பராக. முத்துக்குமர் ஒரு இடத்துல சூப்பராக சொன்னார். இது என்னென்னா லெஃப்ட் பிரெயினும் ரைட்டு பிரெயினுக்கும் உண்டான ஒரு வேலை, ஒரு ஆக்டிவிட்டி. அது வந்து அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி அருண் வந்துட்டு ரயானியோ இல்லை முத்துக்குமரன் வந்து கேம் விட்டு போயிட்டார். ரயானை சொல்லியிருந்தா கூட மேபி ரயான் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.